Okay, next unit 3 la testing of hypothesis. So first 2 units full of probability. Next last படிக்க போற 3 units ஃபுல்லாமே வந்து statistics. அதுல first unit வந்து testing of hypothesis. Testing of hypothesis அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஹைபாத்தசிஸ்னா ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அதான் அந்த யூனிட் ஃபுல்லா. ஸோ வந்து ஃபார் a given statement whether it is a true statement or a false statement அப்படின்றத by using statistical tools யூஸ் பண்ணி we are going to test. ஸோ அதான் அந்த யூனிட்டோட நேம், டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ். சரியா? ஓகே. இதுல என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்க்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளே ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு சில பேசிக் டெஃபினேஷன்ஸ் தான் தேவைப்படும். பேசிக் டெஃபினேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா பாப்புலேஷன். பாப்புலேஷன் அப்படின்னா என்னன்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பாப்புலேஷன், சாம்பிள், ரேண்டம் சாம்பிள், சாம்பிளிங், சாம்பிள் சைஸ், இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு புரிய வைக்கலாம். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 people எடுத்துக்கலாம், 12 persons எடுத்துக்கலாம். அந்த 12 personsல வந்து 6 boys and 6 girls அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அந்த 12 personsையும் நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா பாப்புலேஷனா எடுத்துக்கிறேன். அந்த 12 personsையும் நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா பாப்புலேஷன், அவங்க தான் என்னோட பாப்புலேஷன்ஸ். அந்த 12 personsல வந்து 6 boys இருக்காங்க, 6 girls இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்ப சாம்பிள் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் ஒரு அந்த from the 12 persons I am going to take a sample. நான் சாம்பிள் எடுக்க போறேன் of size 4. size 4னா 4 persons I am going to choose ன்னு அர்த்தம். சரியா? ஓகே. இப்ப இதுல வந்து நான் வந்து 4 persons வந்து நான் எடுக்க போறேன். அப்படி எடுக்கிறதுல எனக்கு வந்து பாய்ஸ வந்து நான் ப்ராபிலிட்டி எடுக்கிறேன், நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் தட் சாம்பிள் அப்படின்றதுல நான் ப்ராபிலிட்டி சூஸ் பண்றேன். அப்படின்னா சப்போஸ் சாம்பிள் அப்படின்னும் போது there will not be a equal probability. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் 4 persons எடுக்கும்போது 4 பேருமே கேர்ள்ஸா இருக்கலாம், இல்ல 3 கேர்ள் ஒரு பாயா இருக்கலாம், இல்ல 4 பேருமே இல்லைன்னா 4 பேருமே பாய்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி நான் இஷ்டத்துக்கு எடுப்பேன் சாம்பிள்னும் போது. அப்ப அதுக்கு நீங்க ப்ராபிலிட்டி ஆஃப் சூசிங் பாய்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 4 samples ஆஃப் சைஸ் 4 எடுக்கிறேன் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல 4 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு நான் ப்ராபிலிட்டி ஆஃப் சூசிங் பாய்ஸ்னா என்ன ஆகும்னா 0ன்னு வரும். செகண்ட் சாம்பிள்ல வந்து 2 boys and 2 girls எடுக்கிறேன், சாம்பிள் சைஸ் 4னா மொத்தம் 4 பர்சன் சூஸ் பண்ணணும், அதுல 2 boy and 2 girl. அந்த ப்ராபிலிட்டி ஆஃப் சூசிங் பாய்ஸ் அப்படின்னா 2/4 which means 1/2ன்னு வரும். அடுத்து தேர்ட் சாம்பிள்ல வந்து எப்படி எடுக்கிறேன்னா 3 boys and 1 girl எடுக்கிறேன் அப்படின்னா அதோட ப்ராபிலிட்டி என்ன வரும்னா 3/4 அப்படின்னு வரும். அப்ப எனக்கு ப்ராபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 0 வந்துச்சு, செகண்ட் ஒனுக்கு 1/2 வந்துச்சு, தேர்ட் ஒனுக்கு 3/4 வந்திருக்கு. அப்ப எனக்கு ப்ராபிலிட்டி மாறுது, ஃபர்ஸ்ட் 0, செகண்ட் 1/2 அண்ட் தேர்ட் ஒன் 3/4. இதுதான் சாம்பிள். இப்ப சாம்பிளுக்கும் ரேண்டம் சாம்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரேண்டம் சாம்பிள்னா there is a equal chance of probability of being selected. அப்படின்னா நான் சூஸ் பண்றது எல்லாமே வந்து I will give a equal chance for each sample. எல்லா ப்ராபிலிட்டியுமே வந்து வேல்யூ எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ அதான் வந்து என்னன்னா ரேண்டம் சாம்பிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எல்லாத்துக்குமே ஈக்குவல், நான் எடுக்கிற சாம்பிள் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ப்ராபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ரேண்டம் சாம்பிள். ப்ராபிலிட்டி வந்து வேரி ஆச்சு அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஜஸ்ட் எ சாம்பிள். சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா the process of drawing a sample from your population. இந்த மாதிரி from the given populationல இருந்து நம்ம some sample வந்து எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னா சாம்பிளிங் அப்படின்னு சொல்றோம். சரியா? From the 12 persons I am choosing only 4 persons அப்படின்றதான் அந்த சாம்பிளோட சைஸ். அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் என்ன செலக்டட் சாம்பிள், சாம்பிள்ல செலக்ட் பண்றோம்ல எத்தனை பர்சன்ஸ் செலக்ட் பண்றோம்ல நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதுதான் என்னன்னு சொல்றோம்னா சாம்பிள் சைஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த சாம்பிள் சைஸை வந்து என்னன்னு யூஸ்வலா டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் என்னு டினோட் பண்ணுவோம். அந்த என் வந்து greater than or equal to 30 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த சாம்பிள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லார்ஜ் சாம்பிள் சொல்லுவோம். அந்த என்னோட வேல்யூ less than 30 இருந்துச்சுன்னா அந்த சாம்பிள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்மால் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே.
இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா what is a population. பாப்புலேஷன்ன்றது பாத்தீங்கன்னா it is a consist of a collection of individual units which may be persons ஆ இருக்கலாம் or some experimental outcomes ஆ இருக்கலாம் whose characteristics are to be studied. அத பத்தி நம்ம படிக்க போறோம். அதுதான் வந்து என்னன்னா பாப்புலேஷன். சரியா? இப்ப நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் பாப்புலேஷனுக்கு எக்ஸாம்பிளா அப்படின்னா ஐ டேக் சம் 12 பர்சன்ஸ். நான் சும்மா ஒரு 6 பாய்ஸ் அண்ட் 6 கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 12 பர்சன்ஸ் என்னோட பாப்புலேஷனா எடுத்துட்டு ஃப்ரம் தட் பாப்புலேஷன் ஐ எம் சூசிங் சம் சாம்பிள். நான் என்னோட சாம்பிளோட சைஸ் வந்து 4 இருக்கிற மாதிரி which means I am going to select 4 persons from the 12 persons. அந்த 4 persons தான் சாம்பிள் எனக்கு. அந்த சாம்பிள் வந்து எப்ப சாம்பிளா இருக்கும் எப்ப வந்து we call that sample as a random sample அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்து வந்து what is a sample size and what is sampling. The process of selecting a sample from the population is called a sampling, and the number of elements in the sample, number of items in the sample is called a sample size, and usually will denoted by small n. When we call that sample as a large sample and when we call that sample as a small sample அப்படின்னா இந்த n value வந்து greater than or equal to n equal to 30 இருந்தாலே அது large sample தான். equal to and greater than 30 இருந்துச்சுன்னா we call that sample as a large sample. ஏன் இதை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா based on that the test will be vary. large sample இருந்துச்சுன்னா அதுக்கு வேற டெஸ்ட் பண்ணணும், small sample இருந்துச்சுன்னா அதுக்கு வேற டெஸ்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், finally we are going to test the hypothesis. அதான் நம்மளோட ultimate role in the unit ஃபுல்லாவே. We are going to test the given statement by using some statistics use பண்ணி we are going to test the hypothesis. So என்ன டெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதை வந்து based on the large sample இருந்தா அதை நம்ம வந்து differ பண்ணுவோம். this problem belongs to large sample அப்படின்னா இதுக்கு இந்த கரஸ்பாண்டிங் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். திஸ் ப்ராப்ளம் பிலாங்ஸ் டு ஸ்மால் சாம்பிள் அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம இதான் மேஜரா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். சரியா? அது எப்படி பிரிக்கிறதுனா டிபெண்ட் ஆன் த சாம்பிள் சைஸ். when n greater than or equal to 30 அப்படின்னா லார்ஜ் சாம்பிள், when n less than 30 னா ஸ்மால் சாம்பிள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஒரு ப்ராப்ளம் கொடுத்த உடனே whether the given problem is based on large sample size problem or small sample size problem ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு தான் நீங்க ப்ராப்ளம் செய்ய ஆரம்பிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து என்னன்னா parameter and statistics. parameter அப்படின்னா என்னன்னா they are measures. parameters னா measures னா statistics measures நம்ம என்ன டினோட் பண்றோம் அப்படின்னா such as mean standard deviation from the population. ஒரு பாப்புலேஷன் நான் சொன்னேன்ல 12 persons சூஸ் பண்ணேன்னா அந்த 12 persons ஓட மீன் and 12 persons ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அவங்களோட அந்த மெஷர்ஸ் எல்லாத்தையும் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா parameters அப்படின்னு சொல்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த சாம்பிளோட மீன் அந்த சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதான் parameters and statistics. and sampling distribution என்னன்னா இப்ப வந்து நம்ம ஒரு பாப்புலேஷன் கொடுத்த உடனே அந்த பாப்புலேஷன்ல இருந்து we are going to take all possible samples. என்னென்ன பாசிபிள் சாம்பிள்ஸ் அந்த பாப்புலேஷன்ல இருந்து எடுக்க முடியுமோ எல்லா பாசிபிள் சாம்பிள்ஸையும் எடுத்துக்கிறோம் ஆஃப் சைஸ் n. ஒரே சைஸா இருக்கிற மாதிரி எடுக்கணும். சரியா? எடுத்துட்டு ரேண்டமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு we are going to calculate mean values of these sample. ஒவ்வொரு சாம்பிளுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if you take a population of size 13 எடுத்துக்குவோமே. சரியா? நம்ம ஒரு 30 சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 30 சைஸ்ல இருக்க பாப்புலேஷனுக்கு we are going to take a sample of size 5. சாம்பிள் சைஸ் 5 இருக்கிற மாதிரி நம்ம சாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்ப எத்தனை பாசிபிள் சாம்பிள்ஸ் நமக்கு கிடைக்கும்? 6 பாசிபிள் சாம்பிள்ஸ் கிடைக்குமா? ஃப்ரம் 30 இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் பாப்புலேஷன்ல இருந்து நம்ம பாசிபிள் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணோம்னா we can able to get of 6 samples of size 5 கிடைக்குமா? இப்ப நீங்க என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு சாம்பிளுக்கும் மீன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப 6 சாம்பிள்ஸ் நம்ம கையில இருக்கு ஆஃப் சைஸ் 5. அந்த 6 சாம்பிள்ஸ்க்கும் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் மீன் வேல்யூஸ் கண்டுபிடிங்க. மீன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மீன் வேல்யூ எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு டேபிள்ல போட்டு அக்கார்டிங் டு தேர் ஃப்ரீக்வன்சிஸ் போட்டோம் அப்படின்னா தட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கால்டு சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? அதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னா இப்ப மீன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது மீன் வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மீன் வேல்யூ வந்து 5 5 3 3 2 இப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். மொத்தம் 6 வேல்யூ வரணுமா? 5 5 3 3 2 2 இப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் சாம்பிளோட மீன் வேல்யூ 5 வருது, செகண்ட் சாம்பிளோட மீன் வேல்யூ 5 வருது, தேர்ட் சாம்பிளோட மீன் வேல்யூ 3 வருது, ஃபோர்த் சாம்பிளோட மீன் வேல்யூ 3 வருது, அடுத்த சாம்பிளோட வேல்யூ 2 வருது, சிக்ஸ்த் சாம்பிளோட மீன் வேல்யூ 2.
which means 5 5 3 3 2 2 இப்படி கிடைக்குது அப்படின்னா what is the frequency distribution of these mean value அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம டேபிள் போட்டு மேல மீன் வேல்யூஸ் போடணும், கீழே frequency போடணும். மீன் வேல்யூஸ் என்னென்ன கிடைச்சிருக்கு 5 3 2 இதான் நமக்கு டிஃபரெண்ட் மீன் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. இந்த 5 எத்தனை டைம்ஸ் கிடைச்சிருக்கு 2 டைம்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த 5க்கு கீழே 2 போடணும், அதான் frequency of 5. அதே மாதிரி 3 எத்தனை டைம்ஸ் கிடைச்சிருக்கு 2 டைம்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப frequency of the mean value 3 is 2. அதே மாதிரி 2 எத்தனை டைம்ஸ் கிடைச்சிருக்கு 2 டைம் கிடைச்சிருக்கு. the frequency of the mean value 2 is again 2. இப்போ இந்த frequency distributionக்கு பேரு தான் என்னன்னா sampling distribution. சாம்பிள் சைஸோட மீன் வேல்யூ வச்சு அதோட அக்கார்டிங் டு த frequency நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா that frequency distribution is called sampling distribution. ஓகேவா? இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க பேசிக்கா. அதெல்லாம் எம்சிக்யூ கொஸ்டின் கேட்டா கான்செப்ட் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் எரர்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த டேபிளுக்கு நீங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூக்கு பேரு தான் என்னன்னா ஸ்டாண்டர்ட் எரர். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், கிரிட்டிக்கல் ரீஜன், இது எல்லாமே வந்து ஃப்ரம் த நல் ஹைபாத்தசிஸ் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் இதுல இருந்து தான் வரும். நோட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பாத்துக்கோங்க. பாப்புலேஷன் மீனை வந்து மியூ டினோட் பண்றோம். பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாப்புலேஷனா தெரியும்ல, ஃப்ரம் த பாப்புலேஷன்ல இருந்து எடுக்கிறது தான் சாம்பிள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹெட் போர்ஷன் இஸ் பாப்புலேஷன், அதுல இருந்து தான் நம்ம அடுத்த லெவலுக்கு இறங்குறோம் சாம்பிள். சரியா? பாப்புலேஷன் அதுக்கப்புறம் தான் சாம்பிள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம்பிள் இஸ் a subset ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட், அதோட மீன் வந்து மியூ, அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் டிவைடட் பை சிக்மா. சாம்பிளோட மீனை வந்து நம்ம எக்ஸ் பார் டினோட் பண்றோம், சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை வந்து நம்ம எஸ் டினோட் பண்றோம். இதெல்லாம் வந்து பேசிக்கா டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் தெரியணும். பாப்புலேஷனோட மீனை மியூன்னு எடுத்துக்கணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மான்னு எடுத்துக்கணும், சாம்பிளோட மீனை எக்ஸ் பார்னு எடுத்துக்கணும், சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை எஸ் டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட் நல் ஹைபாத்தசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா இங்கே போவோம். ஃபர்ஸ்ட் we are going to ப்ராப்ளம்ஸ் வந்து எந்த பார்க்க போறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் வச்சு பார்க்க போறோம். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். சாம்பிள் சைஸ் வந்து greater than or equal to 30 இருந்தா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். அது எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமா செய்யறது, வாட் இஸ் த ப்ரொசீஜர் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் we have to formulate H0 and H1. H0னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் கால்டு நல் ஹைபாத்தசிஸ். H0ன்றதுக்கு பேர் என்னன்னா நல் ஹைபாத்தசிஸ். அதான் that is the statement we are going to test. அத H0 ன்னு யூசுவல் டினோட் பண்றோம். H1னா அதுக்கு பேர் என்னன்னா அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா H0 நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொன்னு சூஸ் பண்ணும், அதான் H1. சரியா? இப்ப H0 வந்து நீங்க ட்ரூ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா H1 வந்து நீங்க எப்படி சூஸ் பண்ணணும், ஆல்டர்னேட்டிவானா ஃபால்ஸ்ன்னு சூஸ் பண்ணணும். H0 ட்ரூனா H1 எப்படி இருக்கணும்பா, ஃபால்ஸ், அதான் ஆல்டர்னேட்டிவ். H0னா null hypothesis, that is the statement we are going to test for the given problem. H1 is the alternative hypothesis which is alternate to the statement H0. First we have to formulate what is H0 and what is H1. இதான் நம்மளோட first step இந்த கிவன் ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ண போறோம், திரும்ப அதையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டெஸ்ட் வெதர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். அதான் நம்மளோட அல்டிமேட் இதுதான் இந்த த்ரூ த யூனிட் நம்ம பண்ண போற ஒரே விஷயம் என்னன்னா we are going to test the given statement is correct or not, whether we can accept that statement or whether we reject that statement based on the statistics test. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையானதா இல்ல அதை ஏத்துக்கலாமா இல்ல அதை ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிசிஷனை ரொம்ப ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இட் இஸ் அ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இப்ப ஒரு சம் இதை வந்து நம்மளால டக்குன்னு டெசிஷன் பண்ண முடியல அப்படின்னா by using this mathematical tool, இது வந்து ஒன் ஆஃப் த டூல். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். சோ இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு ப்ராப்ளமேட்டிக் வந்து மேத்தமெட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணி வெதர் வி கேன் ஏபிள் டு அக்செப்ட் தட் பர்டிகுலர் திங் ஆர் ரிஜெக்ட் தட் பர்டிகுலர் திங் அப்படின்ற ஒரு டெசிஷனை வந்து எடுக்க முடியும் யூசிங் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கு தான் இது மேஜரா பிளே ஆகும். இது ரொம்ப ரொம்ப அப்ளிகேஷன் லெவல்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா கம்பெனிஸ்ல ஒரு டெசிஷன் மேக்கிங்ல வரும்போது கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி டெசிஷனை வந்து மேக் பண்ணலாம். ஓகேவா? சரி, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரொசீஜர் என்னன்னா we have to formulate what is H0 and what is H1 அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட் பண்ணணும். இதான் முதல் வேலை. ரெண்டாவது என்ன அப்படின்னா
we have to choose the level of significance alpha. Usually we denote 5% level of significance or 1% level of significance. இது questionல கொடுத்துருவாங்க. Using 5% level of significance test or using 1% of level அவங்களே கொடுத்துருவாங்க. So அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். And third one is we have to compute the test statistic Z. Test statistic Z க்கு வந்து ஒரு ஃபார்முலா. Z வந்து என்னன்னா அது என்னன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து லார்ஜ் சாம்பிளுக்கு Z க்கு வேற ஃபார்முலா. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து Z டெஸ்ட் பண்ண போறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து x bar minus mu by sigma by root n. இதான் வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Z ஓட வேல்யூ. We have to compute that Z value. அதான் third one. And fourth என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச அந்த Z வேல்யூ வந்து less than the level of significance. Significance வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். 5% level of significance அப்படின்னா Z ஓட வேல்யூ 1. இது வந்து நீங்க ரெண்டே டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. When the 5% level of significance அப்படின்னா it is denoted by alpha. alphaனா அதுக்கு பேரு level of significance. அதோட வேல்யூ 0.05, அதாவது 5% இருந்துச்சு அப்படின்னா மாடுலஸ் Z எப்படி இருக்கணும் அப்படின்னா மாடுலஸ் Zனா என்ன அர்த்தம்னா நம்ம Z கண்டுபிடிச்சோம்ல x bar minus mu by sigma by root 1 கண்டுபிடிப்போம். அதோட வேல்யூ வந்து கம்ப்யூட் பண்ண வேல்யூ வந்து less than 1.96 இருக்கணும். 0.05 level of significance இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கோட வேல்யூ வந்து less than 1.96 இருந்துச்சுன்னா we can accept ன்னு அர்த்தம். சரியா? Then we accept the H0. நம்ம H0 என்ன எடுத்தோமோ that is true அப்படின்னு அர்த்தம். And the alpha is 0.01 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாடுலஸ் ஆஃப் Z வேல்யூ எப்படி இருக்கும்னா less than 2.58 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா we can accept H0, otherwise we reject H0. இப்படிதான் டிசிஷனை மேக் பண்ணும் மேத்தமெட்டிக்கலா. This is the procedure we have to follow when it is a large sample. இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நல் ஹைபாத்தசிஸ் வந்து எப்படி இருக்கணும்னா பாப்புலேஷன் மீன் வந்து ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். H1 ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கும்னு சொன்னேன்ல. இது ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நாட் ஈக்குவல், ஆல்டர்னேட்டிவான நாட் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். we are going to என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் H0 வந்து இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் மியூனா மீன் population mean equal to some constant and alternative வந்து obviously இது equal to இருந்துச்சுன்னா அது not equal to alternative-ஆ எடுத்துக்கணும். alternative to H0 எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி டைப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்ப ப்ராப்ளம் பாருங்க. a sample of 900 members. இப்ப சாம்பிள்ல how many members கொடுத்திருக்காங்க? 900 members, which means the size small in value is greater than or equal to 30 இருக்கு. So this problem belongs to large sample size problem அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசிஷன் மேக் பண்ணணும். Okay, is found to have a mean 3.5 centimeter, which means this is a sample mean. 3.5 ன்றது எதோட மீன் அப்படின்னா sample mean அப்படின்னா அது என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னா x bar டினோட் பண்ணுவோம். So from this in the first in the line if up to this problem belongs to large sample decision எடுத்துட்டோம். மீன் 3.5 சென்டிமீட்டர்ன்றத பார்த்துட்டு நம்ம x bar ஓட வேல்யூ 3.5ன்றத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, can it be reasonably regarded as a simple sample from a large population whose mean is 3.38 centimeter and sigma equal to 2.4 centimeter. இப்போ என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா can it be reasonably regarded as a simple sample from a large population whose mean is 3.38. பாப்புலேஷனோட மீன் வந்து 3.38 இருக்க முடியுமா? can it be reasonably regarded அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நான் H0 எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பாப்புலேஷன் மீன் இஸ் டிவைடட் பை mu, whether that mu can be 3.38, whether that value of mu is equal to 3.38 அப்படின்றதுதான் கொஸ்டின். whether அதான் வந்து ஸ்டேட்மெண்ட். whether we are going to test whether mu equal to 3.38 or not. can it be reasonably regarded whose population mean is 3.38 அப்படின்னா we are going to test whether mu equal to 3.38 or not. So H0 எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா mu equal to 3.38 இருக்கா அப்படின்றத H0 எடுத்துக்கணும். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் H1 எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா that mu வந்து not equal to 3.38. இதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை. லார்ஜ் சாம்பிளான்னு பாருங்க. லார்ஜ் சாம்பிளா இருக்கா, அதுல வந்து மீனை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படின்றத பாருங்க. பாப்புலேஷன் மீனை அப்படின்னா டக்குன்னு நம்ம H0 வந்து ஆப்வியஸா எப்படி இருக்கும்னா mu equal to some constant and mu not equal to some constant. இதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை. சரியா? இப்படிதான் ஃபார்முலேட் பண்ணணும் H0ஐயும் H1ஐயும். அதுக்கு முன்னாடி what are all the given things என்றதையும் எழுதிடணும். this is n value which is equal to 900. this is x bar value which is equal to 3.5 and sigma அவங்களே கொடுத்துட்டாங்க. sigma equal to 2.4.
and we are going to test whether the population mean is equal to 3.38 or not. இதான் first test பண்ண போறோம். சரியா? formulate பண்ணியாச்சு. From the procedure, next நம்ம என்ன பண்ணணும், we have to choose the level of significance. Obviously நம்ம 5% level of significance தான் எப்பவுமே choose பண்ணுவோம். அதை choose பண்ணியாச்சு. Next we have to compute the test statistic Z value. Test statistic Z value என்னன்னா x bar minus mu by sigma by root n. ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. Z equal to x bar minus mu by sigma by root n. இந்த போய் x bar value இந்த given all given things போய் இதுல போய் substitute பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 1.5 கிடைக்குது. அதுக்கு நான் மாடுலஸ் இப்ப சப்போஸ் -1.5 கிடைச்சிச்சு அப்படின்னா நான் மாடுலஸ் Z தான் எடுக்கணும், which means +1.5 தான் எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மாடுலஸ் Z தான் நம்ம லெஸ் தெனான்னு பார்க்கணும், வெறும் Z பார்க்க கூடாது. மாடுலஸோட வேல்யூ தான் லெஸ் தெனான்னு பார்க்கணும். அதுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. we have to take only the modulus Z value. இப்போ சப்போஸ் எனக்கு -1.5 கிடைச்சிருந்துச்சுனாலும் நான் +1.5 தான் எடுத்துக்கணும். மாடுலஸ் Z வந்து 5% of level of significance னா 1.96. இப்போ 1.5 வந்து less than 1.96 இருக்கனால I have to accept this H naught. And this mu for the given such data, the population mean can be 3.38. அப்படின்ற decision we can accept. This is true. This statement is true for the given data. இந்த மாதிரி particular set of sampleக்கு இந்த datasலாம் வச்சு இருக்கும்போது கண்டிப்பா population mean can be 3.38 அப்படின்ற decision we can accept அப்படின்றத நம்ம முடிவு எடுத்திருக்கோம். Yes, H naught is accepted at 5% of level of. இதுதான் சொல்யூஷன். லாஸ்ட் எழுதுறோம் பாத்தீங்களா, இந்த ஆன்சர் வந்து அக்செப்டடா நீங்க எழுதுறதுக்கு தான் மார்க் போடுவாங்க. அக்செப்டட்னா மார்க் போடுவாங்க. சப்போஸ் நீங்க தப்பா நீங்க கண்டுபிடிச்சீங்க ரிஜெக்டட்னு போட்டுட்டீங்கன்னா ப்ராப்ளம்க்கு மார்க் கிடையாது. இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. அக்செப்டட் at 5% level of significance. அடுத்து 95% confidence limits for the population mean. அது வந்து ஃபார்முலா என்னன்னா x bar plus or minus 1.96 sigma by root n. 99% confidence limits na adoda இது என்னன்னா x bar plus or minus 2.58 sigma by root n. இது என்னன்னு சொல்றேன். Next இந்த ப்ராப்ளம் பாருங்க. A sample of 900 members is found to have a mean of 3.9. இதுவும் 900 members. Previous problem இதுவும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கா. இது sample size வந்து is greater than or equal to 30, so it belongs to large sample problem. இதோட மீன் பாருங்க. sample ஓட மீன் x bar equal to 3.4 னு கொடுத்திருக்காங்க, and sample ஓட standard deviation s கொடுத்திருக்காங்க. இங்க 2.61 s ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. this sample is taken from the large population of mean. இந்த மாதிரி கொடுத்த உடனே நீங்க டக்குன்னு mu equal to 3.25 தான் நம்ம டெஸ்ட் அதான் H naught அப்படின்ற டெசிஷனுக்கு வந்துருங்க. whatever the question may be, அது லார்ஜ் சாம்பிளா இருக்கான்னு பாருங்க, சாம்பிளோட மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, அதோட பாப்புலேஷன் மீன் மட்டும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. அப்படி கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா H naught வந்து mu equal to c அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிருங்க. மீன் வந்து 3.25 and standard deviation is 2.6. இது வந்து சிக்மாவோட வேல்யூ, இது வந்து எஸ் ஓட வேல்யூ, இது வந்து சிக்மாவோட வேல்யூ. சரியா? ரெண்டுமே சேமா இருக்கு. ஆக்சுவலா இது எஸ் வேல்யூ, இது சிக்மா வேல்யூ. If the population is normal and its mean is unknown, நமக்கு அந்த மீன் வந்து தெரியல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா find the 95% confidence limits. பாப்புலேஷனோட மீன் வந்து நமக்கு தெரியல, we have to make such a decision for the population mean whether it is 3.25 or not. அப்படின்னா என்ன அர்த்தம்னா we have to check whether mu equal to 3.25 or not அப்படின்றத செக் பண்ண போறோம் அப்படின்ற அர்த்தம். சரியா? and we have to find the 95% confidence limits of the true mean. na அந்த இருக்குல இத வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? first we have to check whether this mu equal to 3.25 or not. இதான் first நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி. ஃபர்ஸ்ட் mu equal to 3.25, second one வந்து obviously not equal to 3.25, and test statistic is equal to x bar minus mu by sigma by root n. எல்லா given data சையும் அதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா we get the z value as 1.724. For the 5% level of significance, we have modulus z is less than 1.96. நம்ம கண்டுபிடிச்சது 1.7. It is obviously less than 1.96. So we have to accept H naught. Yes, this decision is correct. For the given data, the particular sample க்கு இந்த particular given datasக்கு கண்டிப்பா population mean can be equal to 3.25 அப்படின்ற decision வந்து it is correct. Can be the mean. Yes, it can be the mean அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். சரியா?
Okay, to find the 95% confident limits for this true mean என்ன formula அப்படின்னா x bar plus or minus 1.96 sigma by root 10, x bar ஓட value 3.4 plus or minus 1.96 sigma by root 10 னா 2.61 by root 10. root 10 வந்து n வந்து 900, so root 10 கண்டுபிடிச்சிங்கன்னா 30, so கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குதுன்னா 3.4 plus or minus this value, 3.4 plus this value is 3.57, 3.4 minus this value is 3.23. So இதான் வந்து கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஓட வேல்யூ. அந்த மீனோட கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் இதுல இருந்து எதுக்குள்ள இருக்கும் அந்த மீன் வேல்யூ அப்படின்னா ஃபார் 95%க்கு அப்படின்னா இட் வில் பி 3.57 and 3.23. So original value is 3.25 and the limit value is 3.23 to 3.57. சரியா? Next problem பாருங்க. The mean lifetime of a sample of 100 light bulbs. 100 light bulbs na ennoda value 100. So it belongs to large sample problem. Produced by a company is computed to be 1570 hours. Produced by a company is computed to be 1570 hours with a standard deviation of 120 hours. Okay. Mean lifetime of a sample is 1570 hours. So this is a mean value for a sample. Abdina x bar value with a standard deviation of 120 hours, which means sample oda standard பாருங்க sample பத்தி தான் பேசுறாங்க. sample oda size 100 ன்னு சொல்றாங்க, sample oda mean 1570 ன்னு சொல்றாங்க, sample oda standard deviation 120 ன்னு சொல்றாங்க. So this is n value, இது வந்து x bar value, இது s oda value கொடுத்திருக்காங்க. If mu is a mean lifetime of all bulbs produced by a company, test the hypo. அவங்களே என்ன டெஸ்ட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. mu equal to 1600 ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்களே டைரக்டா கொடுத்துட்டாங்க. Test this hypothesis H0 அப்படினு அவங்களே கொடுத்துட்டாங்க. Against the alternative hypothesis H1 அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க. mu not equal to 1600 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆல்பாவும் என்னன்றதை கொடுத்துட்டாங்க. 0.05 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 0.01 ரெண்டுக்குமே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. whether we can accept this at 5% and 1% ரெண்டு லெவல்லயுமே டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. ரொம்ப டைரக்ட் ப்ராப்ளம் இது. டைரக்டாவே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. H0ன்றதையும் டைரக்டா கொடுத்துட்டாங்க, H1ன்றதையும் டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஸோ ஹோம்வொர்க் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. large sample, what are all the given things ன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. and அவங்க கொடுத்த H0 H1 எழுதிக்கோங்க. compute the test statistic Z ஓட வேல்யூ டெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து அப்புறம் இந்த ப்ராப்ளம்ல வந்து உங்களுக்கு வந்து சிக்மா கொடுக்கல அப்படின்றனால எஸ்ஐயே நீங்க சிக்மாவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலால சிக்மா பை ரூட் 10க்கு பதிலா எஸ் பை ரூட் 10ன்றதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிக்மா கொடுக்கலன்னா நீங்க சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே யூஸ் பண்ணிக்கலாம். அதை மட்டும் பாத்துக்கோங்க. பண்ணிட்டு whether we can accept at 5% level, அதே மாதிரி 1% level அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றதையும் பாருங்க. பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் செஞ்சு ஹோம்வொர்க் அனுப்பிச்சு விடுங்க. நெக்ஸ்ட் டைப் 2 பாருங்க. இதுவும் வந்து என்னன்னா this type 2 வந்து ஃபார் லார்ஜ் சாம்பிள் தான். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன்.